இந்த ரெசிப்பியும் என்னை பங்கம் பண்ணிடுச்சு. ஏன்னா அந்த கலத்தாப்பு ரெசிபி இருக்குல்ல, அதுலேருந்து எடுத்தது அந்த ரெசிபி. இது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த கலத்தாப்பம் இருக்கே எங்கள் வீட்டு குக்கரை கறிடுச்சு. 2 கிளாஸ் பச்சரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்ததுக்கப்புறம் 1 ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த அரிசியை சேர்த்து 2 ஏலக்காவும் சேர்த்து அது கூடவே வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் அரிசி எடுத்துல அது மாதிரி 1.5 கிளாஸ் வெல்லம் எடுத்துக்கலாம். எடுத்து அதையும் நல்லா ஸ்மூத்தியாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அது கூடவே இந்த வாழைப்பழம் சாப்பிடாத இருக்க பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. வாழைப்பழத்தையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தியாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஒரு குழி பணியார கல்லை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் ஃபுல்லாக அந்த குழி ஃபுல்லாக ஊற்றுங்க. அப்போ தான் நம்ம மாவு ஊற்றும் போது அது நல்லா பஃபியாக வரும். அண்ட் அந்த ஆயிலுமே நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை அண்ட் குழி ஃபுல்லாக ஒரு குழியாக ஊற்றுங்க. அண்ட் பஃபியாக வருது பாருங்கள். நம்ம ஊற்றும் போதே ஃபுல்லாக எல்லா குழியிலும் ஊற்றி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்தால் இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுனே தெரில. நான் என்ன பண்ணேன்னா இந்த கல்தாப்புன்னு எடுத்தேன். அந்த கல்தாப்புலேருந்து கல்தா குழி பணியாரம் அப்படின்னு வச்சுட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அண்ட் வயிறுமே ஃபில் ஆகிடும். ஸோ பாய்.